அடேங்கப்பா எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரி. கோவை ஈஷா யோகா மையத்தில் நேற்று இரவு நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவில் ஐயோ குடிச்சுட்டு ரூமுக்குள்ள டான்ஸ் ஆடுறாரா. கேட்டு பக்கத்து இருக்காங்களா சண்டைக்கு வராங்கடா. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. சத்குரு ஜக்கி வாசுதேவ் ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் தியானம் மேற்கொண்டார். குருஜி நம சிவாய. சாமி நீங்க வந்ததுக்கு அப்புறம் நாட்டுல கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாமே ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்படியா? அதெல்லாம் நீங்க செய்றீங்க. இது ஆக்ஷன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். ஒயின் ஷாப்ல போய் நல்லா சரக்கு போட்டு நல்லாவே கிளாய்ப்பான். இந்த நாள், திஸ் நைட், இந்த இரவு we don't sleep. நாம் யாரும் உறங்க கூடாது. ஏன்? we are going to the heaven. நாம் எல்லாம் சொர்க்கத்துக்கு போக போகிறோம். நரகத்துல நாஸ்டா சாப்பிட வேண்டிய நீ சொர்க்கத்துல சோறு சாப்பிட ஆசைப்படுறியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல களி சாப்பிட போற. அவரை தொடர்ந்து பக்தர்களும் கண்களை மூடி சிவாய நாமத்தை உச்சரித்தபடி தியானம் செய்தனர். எங்க ஆன்டிங்களா எந்திரிச்சு போய் பின்னாடி உட்காந்துட்டு ஃபிகருங்களா ஃப்ரண்ட்ல வந்து உட்காருங்க. வாங்க வாங்க. ஓம் கிரீம் ஐஸ்கிரீம். சித்தப்பா சாமி ஓம் கிரீம் ஐஸ்கிரீம்ங்கற கரெக்டான ஆள் தானே? நீ நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண சாமியார் இல்லடா. ஜாமில வந்த சாமியாரா? மகாசனங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். அதனால உங்க பையில் இருக்கிறது கையில் இருக்கிறது எல்லாம் எடுத்து கீழே போடுங்க. அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே. பெரிய கட்டபொம்மன் சிவாஜி ராத்திரி குடிச்ச போதலையாம மாரியத்தல் வந்து முருகனை கும்பிட்டு இருக்காரு. போனாயா அந்த பக்கம். கடவுளே, இந்த எலுமிச்சம்பளம் வாங்கின காசு வியாபாரம் ஓடட்டும். மகா சிவராத்திரி நிகழ்ச்சியில் பங்கேற்ற பக்தர்கள் பரவச நிலையை அடைந்த காட்சிகள்தான் இவை. பரவச நிலையா? நான் மும்தாஜ் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கேன், இத பரவச நிலைங்கிறாங்க. சரி, இந்த ஊர்ல பொழைக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி. ஐயோ, 5 பைசா கூட இல்லையே. அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? மச்சான் உள்ள நிறைய பைத்தியம் வாய சம காமெடியா இருக்கு. தம்பி நல்லத்தான் ஊதுறாரு. அட பாவமே, ஒரு மனுஷன் உசுரை கொடுத்து ஊதிக்கிட்டு இருக்கான். ரோட்ல போற ஆளு வேற ஆளு யாராவது கண்டுக்கிறீங்களாயா? என்ன உலகம் அது. சரி, அவன் தலையெழுத்த மாத்த முடியுமா? ஒரு டான்ஸ். ஐயோ அத்தை, நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காக்காவலி மாதிரி இருக்குது. பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவின் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் குளிர் இல்லை. காலங்காத்தால ஏன் இப்படி அறகுறை ஆடிட்டு இருக்க? ஏன் பிரதர், வீட்டுல மீச வச்ச ஆம்பளைங்க 27 பேர் இருக்கும். ஆனா இது வரைக்கும் நீ ஆம்பளை கூட விளையாடியோ பேசியோ நான் பார்த்ததே இல்ல. எப்ப பார்த்தாலும் பொம்பளை கூட விளையாட, பொம்பளை கூட பேசுற. மிஸ்டர் டீச்சர், என் வெளி தொடர்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. ஆடும். ஏண்டா கெழுட்டு நாயே, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு. உனக்கு இளமை ஊஞ்சல் ஆடுதா? ஏ ஆண்டி நாயே, உனக்கு குடும்பம் இல்ல? உன் புருஷன் தேட மாட்டானா? இங்க வந்து இவனோட ஆடிக்கிட்டு இருக்க சாமி. அப்புறம் என்ன சாமி, இந்த உங்க மடத்தை கூப்பிட்டு போய் குண்டலனி யாகம் பண்ற, மண்டலனி யாகம் பண்றேன்னு சொல்லி மாச கணக்கா வச்சிருந்து மாசமாக்கிற வேண்டியதானே? சூப்பர் ஐடியா. அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு டுமுகு அமால் டுமால்.
சார் வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது என்ன அது சாப்பிடுங்க சார் என்ன சாப்பிடுங்க Get some energy. I want to share my energy with you, my joy with you. I hope you have the best night of your life. Nice location. அருள் வேணும். Come on, let's go. Yeah. தம்பி சூட் ரூம் சாவி கொடு. ஹலோ அவன் எங்க போறான்? எங்க பகவானோட காலை சொன்னனால அது சிக்னலோட கோடு வருது. ஏய் உடும்ப மரவட்ட மாதிரி உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குடா. இல்ல ஒண்ணும் இல்லடா. இப்படி அவுத்துட்ட மாதிரி அலையிறிய உங்க வீட்டுல அவனு கேட்க மாட்டாங்களா? ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. மங்கி டான்ஸ் மங்கி டான்ஸ் ஆடிங்களா? பக்கத்தில் கல்யாணம் தான் இல்ல வேட்டியத்தான் அவுத்துக்கிட்டே என்ன என்ன எழவி அது? பொக்கவாய் கம்மிங் சூன் அப்படின்னு வாய் கீழே போர்டு வைக்கிற அளவு வயசாகி போயிருது. இப்போ இவங்களுக்கு டான்ஸ் தேவையா? இப்போ இவங்களை அடிச்சு துரத்துறேன் பாரு. காலம் போன வயசுல இது என்ன பங்களா நாய் மாதிரி மொசு மொசுன்னு ஸ்டைலா? பேரம் பேத்தி பார்க்க வேண்டிய வயசுல தருதல மாதிரி பங்க வச்சு சுத்துறா. அப்படியே அர்த்தம் பாரு. மாடு செத்தா மனுஷத்து நான் தோல்ல வச்சு மேல கட்டி நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க. வணக்கம் என்பது தமிழ் சொல். அந்த வணக்கத்திலிருந்து நான் வணங்குகிறேன் என்றால் அதுதான் நம்மளுடைய அவர் கொடுத்த நாம். அந்த வளத்திலிருந்து நான் உங்களை வணங்குகின்றேன். இவன் யாரா புதுசா ஒரு காமெடியா? அவர் பேரு குட்டி சாமியார். ஆள் குட்டையா இருக்கிறனால குட்டி சாமியார் அது சொல்றீங்க? இல்லைங்க, அவர் கூட எப்பவுமே 4 குட்டிங்க இருக்கும், அதனாலதான் குட்டி சாமியார். சாம்பார் அப்ப எனக்கு அமெரிக்காவுக்கு எப்படி எப்ஸ்டீன் மாமாவோ அதே மாதிரி கோவை மக்களுக்கும் ஜக்கி வாசுதேவ் ஒரு நல்ல மாமா. ஒரு டவுட், உன்னை மாமா மாமான்னு கூப்பிட்டாங்களே, நீ அவளுக்கு மட்டும்தான் மாமாவா இல்ல இந்த ஏரியாவுக்கே மாமாவா? பாலியல் ஆசையை தீர்த்து கொள்வதற்கு வருகிற பிரபலமான தொழிலதிபர்கள் பூரா அவனை அழுங்காம குலுங்காம ஹெலிகாப்டர் கொண்டு வந்து இறக்குறான். எங்க இதுக்குள்ள ஆசிரமத்துக்குள்ள கூட்டி குடுக்கல ஆசைப்பட்டவனோட சேர்த்து வச்சண்டா. அதுக்கு பேரு மாமா வேலை தான்டா. சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன். இந்த பொழப்புக்கு 4 பேர் இப்படி குற்றவாளிகள் போய் கூடுகிற இடம் தான் ஜக்கி வாசுதேவ் உடைய மகா சிவராத்திரி மண்டபம். சிவராத்திரி அன்னைக்கு இந்த பத்திலாம் நம்ம பேச வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது வேற கதை. என்ன பெரிய மனுஷன்ல பெரிய மனுஷன் மாதிரி நீ நடக்கலையேடா. நம்ம எல்லாம் கோயிலுக்குள்ள போகும்போது செருப்பு காலோட உள்ள போக மாட்டோம். ஏன்? சாமிக்கு மரியாதை கொடுக்குறோம். இவன் முன்னாடி சாமியோட சிலையை வச்சுக்கிட்டு கால்ல ஷூவை போட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன் அந்த கிரிக்கேன். நான் சாமிடா. இன்னைக்கு ஒரு நாள் எனக்காக நீங்க மாமாவை சொல்றீங்களா? என்னத்த போட்டு ஆடுறான்னு தெரியல. இத்தனை வயசுல இப்படி ஒரு ஆட்டம் ஆட முடியுமா? ஏது இது டான்ஸா? மழையில் நனைஞ்ச காக்கா மாதிரி பாடி உதறி காமிச்சு மீரா உசார் பண்ணு போயிட்டான். என்ன உள்ள போனதுனால இந்த வேலையை இந்த செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான். ஓ கஞ்சா கஞ்சா எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாங்க. ஆனா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் இந்த ஆள் ஒரு கஞ்சா குடிக்கி அப்படின்னு. 1970ல கோயம்புத்தூர் காட்டூர் அப்படிங்கிற B3 போலீஸ் ஸ்டேஷன் கஞ்சா பயன்படுத்தியதாக ஜக்கியின் மீது ஒரு வழக்கு. காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கிய, இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ. இவரை மையப்படுத்தி தான் நீங்க இடையில நயன்தாராவினுடைய ஒரு படம் கூட வந்துச்சு, மூக்குத்தி அம்மன் சொல்லிட்டு ஒரு படம். என்ன தரையில பேசலாம் திரையில வருது. லைவ் ரிலே கொஞ்சம் டிலே. சோ அந்த படத்துல இந்த கேரக்டர் ஒட்டுமொத்த காட்டையும் ஆக்கிரமிக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ஒரு சாமியாராக அவர் சித்தரிச்சு படம் எடுத்திருப்பார். அந்த படத்தினுடைய கதாநாயகன் இவர் தான், இந்த ஜக்கி தான். ஒரு செகண்ட்ல கேட்ட தம்பி, இதெல்லாம் சும்மா வரல. எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு அசிங்கங்கள், எவ்வளவு காயங்கள், எவ்வளவு கலவரங்கள், எவ்வளவு களவாணித்தனங்கள், எவ்வளவு கற்பழிப்பு.
இந்த ஜக்கி வாசுதேவ் ஈசா யோகா மையம் வச்சிருக்காருல்ல, இவ்வளவு இடங்கள் இருக்குல்ல, இது எதுவுமே அவருக்கு சொந்தமானதே கிடையாது. அது எல்லாமே அரசுடைய நிலம். 10 ரூபா பித்தளை வச்சு 10 கோடி ரூபாய் எடுத்தாச்சும் பாத்தியா? ஜக்கியினுடைய மனைவி ஜக்கி எல்லாருக்கும் பிரம்மச்சரியத்தை போதனை செய்யக்கூடிய நபர். அவர் மட்டும் உடலுறவு கொண்டு ஒரு பிள்ளையை பெத்தெடுத்து ஊர்ல திரிய விடலாம். ஒரு லேடி ஒருத்தவங்க ஜக்கி வாசுதேவனுடைய அந்த தியான மையத்திலிருந்து அறக்க பறக்க ஓடி ஒரு கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்களாம். ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க? எனக்கு மேலதான் ஒரு சந்தேகம். அந்த ஈஷா மையத்துக்குள்ள பல கொலைகள், பல பேருடைய உயிர் அங்க போகும். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. அந்த ஆசிரமம் கொளுத்தப்பட வேண்டும். ஏன் ரத்தவரி? மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு தப்பு ஒண்ணு நடந்துச்சு. நிறைய தப்பு நடக்குது. ஏயா கத்துற? நாயை விட நீ கத்துற என்ன கோத்து விட்டு போயிருக்க. கேப்டன் அவர்களுடைய மனைவி பிரேமலதா அவர்கள், அவங்களுடைய பேரை அங்க மென்ஷன் பண்ணும்போது வேலுமணி அவர்களுடைய மனைவின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. ஸ்ரீ எஸ்.வி. வேலுமணி and to his wife Premlata Vijaykanth. என்னது ஒய்பாவா? இதை ஏன் எடுத்தேன் அப்படின்னா, கேப்டன் அசிங்கப்படுத்திருக்காங்க. இவங்களை அசிங்கப்படுத்துறத பத்தி நமக்கு கவலை கிடையாது. ஏன்னா அந்த மனுஷன் நல்ல மனுஷன். புரோக்கர் மாமா நீ, உனக்கெல்லாம் தலைவர் பட்டம். சிவராத்திரியினுடைய வரலாறை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த பாரு, நாரிரம் ஒரு பய குடும்பம் நடத்த முடியாது, ஒரு சோடா வைக்க முடியாது, தெரிஞ்சுக்க. தமன்னா வருது, த்ரிஷா வருது அப்படிங்கிறதுக்காக அங்கே போய் உட்காந்து காட்டு மிராண்டித்தனமா கத்துனா எல்லாம் சரியா போயிடுமா என்ன? சிவன் வந்துருவாரா என்ன? சிவனே பார்த்தாருன்னா கையில வச்சிருக்கிற பெரம்பு எடுத்து அம்புட்டு பேரோட முதுகுலயே அடிக்க வருவாரு. வீரவாண்டிய கெட்ட பொம்மனா? கட்ட பொம்மன் திருநெல்வேலியில் இருக்கான். அவன் எல்லாமே இங்க வரமாட்டான். மோடி அங்க டான்ஸ் ஆடுறாரு, அமித்ஷா ஜக்கி காலில் விழுகிறாரு. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? ஏற்கனவே உலகம் பூரா சிரிச்சுக்கிட்டு இருக்கு, இதுல வேற இப்படி ஒரு இது போன்ற மோசடி நபர்கள் எல்லாம் ஒன்று கூடுகிற இடம் தான் எது? மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி. அவரே கோச்சிட்டு போறாரு. தொழில பொறுமை தானே அவசியம். இந்த நூற்றாண்டிலும் இந்த மாதிரியான விழா நடக்கிறது. பெரிய பெரிய நடிகர்கள் வராங்க, எம்எல்ஏல இருந்து பிரதம மந்திரி வரைக்கும் வராங்க இந்த ஈஷா மையத்துக்கு. அதெல்லாம் பாக்குறோம். அப்போ பணத்துக்காக எல்லா ஆத்தாரங்களையும் காத்தல வரக்க விட்டுடுவாய் இல்லையா? போதை வஸ்துலாம் பயன்படுத்துறதா சொல்றாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இதுல என்ன பெரிய சாமியார் மடங்கிறது ஒண்ணுதான், விபச்சார மடங்கிறதும் ஒண்ணுதான். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். மோடி வருகிற அளவுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? மோடி வராம இருப்பாரு அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம். வரேன்டா, நான் வராமலா? இவர் கூட நடனமெல்லாம் ஆடுறாரு, பெரிய எழுச்சியோட நடனம் ஆடுறாரு. அவரே அதை பொண்ணுங்களை கட்டி பிடிச்சிட்டு ஆடுறதுலாம் தான் போட்டாங்க. ஜக்கி வாசுதேவனுடைய மனைவி மர்மமாக கொல்லப்பட்டார். அவர்தான் கொலை செய்யப்பட்டவர், நீதான் கொலையாளி. என்னது கொலையாளியா? பின்ன மலையாளியா? ஆசிரமத்துக்கு எதுக்கு மின்மயானம்? ஆசிரமத்துக்கு எதுக்கு மின்மயானம்? யாராவது கேட்கிறானா? இப்ப என்னங்கிறதுக்கு முதல்ல இந்த ஆசிரமம் போவதற்கு முன்பு அந்த பழங்குடி கிராமம் தான் இருந்தது. நான் ஒருக்க போறேன், என்னதான் இருக்கு, ஜக்கியை போய் பார்த்துருவோமே. ஜக்கி ஜொக்கி என்ன பாக்க அப்படி எல்லாம் பேசக்கூடாதுல. சாதா காக்காய சொன்னா அண்டங்க காக்காய்க்கு கோவம் வரத பாரு. அப்போ உள்ள போகாதேங்கிறான் யாரு? செக்யூரிட்டி. ஏய், அங்க கிராமத்துக்கு போறவையா, உன் ஆசிரமத்துக்கு போறோம். அந்த கிராம மக்களை சந்திப்பதற்கு நீயா எங்களை தடுக்கிற? நீ யார்? கோவை மாதிரியான பகுதிகளில் இரவு முழுக்க சிவராத்திரி நடந்துட்டு இருக்கு. இந்த கலாச்சாரம் எப்போதுல இருந்து இருக்கு. அது சைவ வைணவ போட்டியில வந்தது. சிவராத்திரின்னு வச்சான், அவன் வைகுண்ட கதைச்சு. சிவபெருமான் கழுத்துல பாம்பு இருக்கா, நான் பாம்புகிட்டே படுத்திருப்பேன். பட்டை இப்படி போடுவேன், நான் நாம இப்படி போடுவேன். போட்டிதான். இதுக்கெல்லாம் காரணமே நீதான். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கத்தில் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.